அவங்க மூலமாக ஏதாச்சும் வெளியே வந்துருமோன்னு சொல்லிட்டு இவரை போட்டு தள்ளினாங்களோ என்னமோ நமக்கு தெரியும். ஆனால் இப்படியான பிரச்சனைகள் வந்து பட்ட பகல்ல ஒருத்தர் கையில கன் எடுத்துட்டு வந்து ஒருத்தரை ஷூட் பண்ணிட்டு போறான்னா, அதுவும் எந்த ஏரியாவில்னு பாருங்களேன். கொழும்பு இலங்கையினுடைய தலைநகரம். கஞ்சிப்பான இம்ரான் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதோட சேர்த்து இந்த கிளப் வசந்தோட மர்டர்ல கூட எல்லாத்துக்குள்ள எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பார்க்கும்பொழுது ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு எனக்கு தோணுது. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு தான் தெரியலையே. எல்லாத்துக்குள்ள எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பார்க்கும்பொழுது ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்களும் கொஞ்சம் சிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. பட்ட பகல்ல ஒருத்தர் கையில கன் எடுத்துட்டு வந்து ஒருத்தரை ஷூட் பண்ணிட்டு போறான்னா, அதுவும் எந்த ஏரியாவில்னு பாருங்களேன். கொழும்பு இலங்கையினுடைய தலைநகரம். மாளிகாவத்தை ரொம்ப பிஸியஸ்டான ஒரு ஏரியா. நைட்ல கூட ஆட்கள் அங்கே ரோட்ல சேரை போட்டு உட்காந்து கலகலன்னு கழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நைட்டு 12 மணிக்கு அப்புறம் தான் ஆட்கள் கூட தூங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் கையில் வந்து கன் எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சு நெஞ்சுக்கு நேராக வச்சு ஷூட் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து போறான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய தாதாவாக இருப்பான், எவ்வளோ பெரிய ஆளு, அவனுக்கு பின்னாடி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான சக்திகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு 1:15 to 1:20 காலப்பகுதியில் இலங்கையினுடைய தலைநகரமான கொழும்பு மாளிகாவத்தை சங்கராஜ மாவட்டத்தில் ரோட்ல இருக்கக்கூடிய மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய கட்டுமான பொருட்களை விற்கக்கூடிய ஒரு கடையினுடைய ஓனர் இன்னொருத்தரோட கதைச்சிட்டு இருக்காரு. கதைச்சிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்து ஷூட் பண்றாரு. 3 வாட்டி தோட்டாக்கள் வந்து பாயுது. பக்கத்துல உள்ளவருக்கு ஷூட் பண்றாரு. காயத்தோட தப்பிச்சிட்டாரு. ஆனா ஷூட் பண்ணப்பட்டவர் அங்கனக்கே வந்து இறந்து போயிடுறாரு. கன் எடுத்துட்டு வந்தவன் அந்த இடத்தாலே ஓடி போயிட்டான். இதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த இடத்துல அவனை சுத்தி வர பிடிக்கிறதுக்கு யாருமாப்பா இருக்கல. ஆனா இங்க இன்னொரு கேள்வி இருக்கு. அவன் கையில வந்து கன்னு வச்சிருக்கான். நமக்கு வந்து பிடிக்க போனா நமக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஆபத்து ஏற்படும்னு யாரும் பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பஸ் எல்லாம் போற வர வழி அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியான்னு. அந்த ஏரியால வந்து ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துருந்துச்சு. அந்த தகவலுக்கு அப்புறம் இவர் யாரு அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது இந்த உலகத்துல போதைப் பொருள் கடத்தக்கூடிய தாதாவான அண்டர்வேர்ல்ட் கேங்ஸ்டரான கஞ்சிப்பான இம்ரானோட மாமா, அப்படி இல்லைன்னா நெருங்கிய உறவினர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சாச்சாங்கிறாங்க, மாமாங்கிறாங்க. இவர் வந்து கிருளப்பனையில வசிக்கக்கூடிய ஒருத்தர். இவருக்கு 54 வயசு. முகமது அஸ்மி மொஹிதீன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஷூட் பண்ண இடத்துலயே இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் வந்து இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டு இருக்கிற இதே டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4:30 மணிக்கு 3 கேங்ஸ்டர்ஸை வெளிநாட்டு இருந்து ஏஎஸ்பி ரொஹான் ஒலுகல் அவர்களுடைய டீம் வந்து கூட்டிட்டு வராங்க. இந்த 3 பேரும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கஞ்சிப்பான இம்ரான் இருக்கார் இல்லையா, இப்போ உலகத்துல மறைஞ்சு திரிஞ்சு அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டு பாஞ்சு மறைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கஞ்சிப்பான இம்ரானோட ஃபைனான்சியல், அதாவது நிதி காசு தொடர்பான சில விஷயங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவரும், சோசியல் மீடியா தொடர்பான சில விஷயங்கள் அப்டேட் பண்றது, கால் ரெக்கார்ட் பண்றது, இப்படி பல்வேறு விவகாரங்களுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ரத்மலான சைமா அப்படின்னு சொல்லக்கூடிய தொட்டவிலகே தனுஷ்க கௌசல்ய. இவர் உட்பட இன்னும் 2 பேர். அவங்களோட பேரை நான் சொல்றேன். இவங்களை வந்து அலக்கிச்சுக்கிட்டு வராங்க. இன்னைக்கு 4:30 மணிக்கு ஸ்ரீலங்கன் விமான நிலையத்துக்கு ஏர்லைன்ஸ், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான UL315 அப்படிங்கிற விமானத்துல இன்னைக்கு நம்ம கட்டுநாயக்க விமான நிலையம் மூலமாக அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த காணொளி வந்து வருது. இப்போ இங்கதான் இங்க மிகப்பெரிய கேள்வி, அவங்க வந்து ஸ்ரீலங்காக்கு வந்தா கண்டிப்பா அவங்கள வச்சு செய்வாங்க, விசாரிக்கிற விதத்துல விசாரிப்பாங்க. இதே டைம்ல இவரோட மாமாவை எதுக்கு இங்க போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. நமக்கு இதை பத்தி தெரியாது. பட் ட்ரெண்டை வந்து கொஞ்சம் பார்க்கும்போது எனக்கு நிறைய தோணுது. ஆனா நான் எதுவும் சொல்ல விரும்பல. இப்படி போயிட்டு இருக்கிற இந்த டைம்ல சும்மா அவர் பாட்டு பிசினஸ் பார்த்துட்டு இருக்கிற மனுஷனை போய் ஷூட் பண்ணிருக்கீங்கன்னா ஏதோ ஒன்று பயம் வந்திருக்கும். ஏன்னா முக்கியமான சாட்சிகள் வந்து இலங்கைக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க மூலமாக ஏதாச்சும் வெளியே வந்துருமோன்னு சொல்லிட்டு இவரை போட்டு தள்ளினாங்களோ என்னமோ நமக்கு தெரியும். ஆனா இப்படியான பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய குடும்பம் வந்து எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா கஞ்சிப்பான இம்ரான் தான் அவனுடைய ஒரு வழியை பார்த்துட்டு போயிட்டானா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்னதான் செய்வாங்க? அவங்களுடைய பொழப்பை பார்த்துட்டு அவங்க இருக்காங்க. பட் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இப்படியான சம்பவம் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், லாஸ்ட் ஜூலை 29 வந்து நம்ம நாட்டில இருந்து ஒரு டீம் வந்து போறாங்க இந்தோனேஷியாவுக்கு. எப்படின்னா இந்த கஞ்சிப்பான இம்ரான் வந்து இந்தோனேஷியாவில் பதுங்கி இருக்கிறதாக கேள்விப்படுது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வலான லஞ்ச ஊழல் மோசடி திணைக்களத்தினுடைய பணிப்பாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான ஏஎஸ்பி ஒலுகல அவர்களுடைய டீம். இந்த டீம் என்ன பண்றாங்கன்னா, கஞ்சிப்பான இம்ரான் அங்கதான் மறைஞ்சு இருக்காரு, இவரை பிடிப்பதற்காக நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து வெளியே வந்திருந்தது 10 நாட்களுக்கு முன்பாக. அதுக்கப்புறம் அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, இந்த கஞ்சிப்பான இம்ரான் வந்து
மலேசியாவுக்கோ வேற எங்கேயோ, அதாவது இவங்க மலேசியாவுக்கு போறாங்க, இந்தோனேஷியாவுக்கு போகலன்னு நினைக்கிறேன். அவன் வந்து இந்தோனேஷியாவுக்கு ஏதோ தப்பி போனதாக சில கதைகள் வந்து அடிபட்டது. அப்ப போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கே அதாவது 7ஆம் மாதம் 30ஆம் தேதி அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சிப்பானை இம்ரானோட அசிஸ்டன்ட், அதாவது அவருடைய சோசியல் மீடியாவுக்கு பொறுப்பான நிதி பொறுப்புகளுக்கு பொறுப்பான இந்த தனுஷ்க கௌசல்யன் சொல்லக்கூடிய ரத்மலான சைமா வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ரத்மலான சைமா கூட நீங்க பாத்தீங்கன்னா இஷான் சாலிந்த் அப்படிங்கிற ஒருத்தனும், லசந்த குமார் இவனை கலுவா அப்படின்னு சொல்லுவாங்களாம், இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்து இன்னைக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மலேசியா போலீசாரும் இலங்கை போலீசாரும் சேர்ந்து நடத்திய அந்த ஆபரேஷன் மூலமாக இவங்களை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதால மெயின் ஆள் வந்து மிஸ் ஆயிருச்சு. இதுல என்னன்னா, இந்த ரத்மலான சைமா வந்து 10 இயர்ஸ் முன்னாடியே மலேசியாவில் போய் செட்டில் ஆயிட்டானா. 10 இயர்ஸ் முன்னாடி அங்கே போனவன் 10 இயர்ஸுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம போலீஸார் கையில் வந்து பிடிபட்டிருக்கான். இதில் என்னன்னா, பிரான்ஸ்ல இப்போ மறைஞ்சிருக்கக்கூடிய குடு அஞ்சு அப்படிங்கிறவரோட மிகப்பெரிய ஒரு நெருங்கிய நண்பராகத்தான் இந்த ரத்மலான சைமா வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இந்த ரத்மலான சைமாவை இந்த குடு அஞ்சு வந்து போட்டு தள்ள போறான் அப்படிங்கிற விஷயத்த இந்த கஞ்சிப்பான இம்ரான் ரத்மலான சைமாவுக்கு சொன்னதுக்கு அப்புறமா, இவரை வந்து காப்பாத்தினதுக்கு அப்புறமா ரத்மலான சைமாவுக்கும் கஞ்சிப்பான இம்ரானுக்கும் ஒரு நல்ல ஒரு க்ளோஸ், நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க 2 பேரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி போகும்பொழுதுதான் இவங்க எல்லாம் ஒரு டீம் அங்க இருக்காங்கன்னு கேள்விப்படுது. இந்த டீமும் வந்து போறாங்க பிடிக்கிறதுக்காக. கடைசியில பார்த்தா சுறாவை விட்டுட்டு நெத்தலியை பிடிச்சிட்டு வந்த மாதிரி ஏதோ 3 முக்கியமான ஆட்களை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக போயிட்டு இருக்கு. இது வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அன்னைக்கு கூட ஒரே இரவுல மெகசின் சிறைச்சாலையில ஏற்பட்ட பிரச்சனை, அடுத்த நாள் காலையில அதிகாலையில குருவிட்ட சிறைச்சாலை, நீர்கொழும்புல இருக்கக்கூடிய பல்லன்சேன சிறைச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு 3 சிறைச்சாலை சம்பவங்கள் வந்து ஏற்பட்டது. 3 பேர் வந்து உயிரிழந்தாங்க. இதுல வந்து மெகசின் சிறைச்சாலையில ஒருத்தர் உயிரிழந்து போனாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. அஷ்மான் ஷரீஃப் தீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 35 வயசு. இவரும் வந்து என்னன்னா, இந்த கனேமுல்ல சஞ்சீவ் இருக்கார் இல்லையா, கேங்ஸ்டரான கனேமுல்ல சஞ்சீவை வந்து லாஸ்ட் இயர் பிப்ரவரி 19ஆம் தேதி கேஸ் விஷயமாக கோர்ட்டுக்கு கூட்டு வர்ற டைம்ல கோர்ட்குள்ளே வச்சு கன்னை வந்து குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்துக்குள்ள ஒளிச்சு வச்சு வந்து ஷூட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா. சோ அந்த கொலையோட தொடர்பு பட்டவர் அப்படிங்கறத தாண்டி அந்த கொலையோட சந்தேக நபர் தான் இந்த அஷ்மான் ஷரீஃப் தீன் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது எங்கேயோ ஏதோ ஒன்று இடிக்குது, ஆனா நல்லதா தான்ப்பா படுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இப்படி இருக்கிற டைம்ல தான் இந்த விஷயம் வந்து இப்படி ஆகிருக்கு. இதுல இன்னைக்கு மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கனேமுல்ல சஞ்சீவையோட மர்டர்ல தொடர்பு பட்ட இஷாரா செவ்வந்தி, இந்த இஷாரா செவ்வந்தி தான் புத்தகத்துக்குள்ள கன்னை வச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் ஆயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு 10 மாசத்துக்கு முன்பாக இவங்களை அரெஸ்ட் பண்ணி வெளிநாட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தாரு அதே ஏஎஸ்பி ரொஹான் ஒழுகல் அவர்கள். கூட்டு வந்து இப்போ அவங்கள வந்து குற்றத்தடுப்பு பிரிவினரால தடுத்து வச்சு அவங்கள விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சு இன்னைக்கு அவங்களுடைய வழக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு. திரும்பவும் வந்து 21ஆம் தேதி வரைக்கும் இஷாரா செவ்வந்திய ரிமாண்ட் பண்ணி வைக்க போறதாக வந்து சொல்லப்படுது. இப்படி இஷாரா செவ்வந்தியோட விஷுவல்ஸும் வந்துட்டு இருக்கிற டைம்ல அந்த கஞ்சிப்பான இம்ரானோட விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரத்மலான சைமா, இப்ப ரத்மலான சைமா தொடர்பான குற்றங்கள் என்னென்னு இனிமேல் போலீசார் சொன்னாதான் நமக்கு தெரியும். அதனால இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். இப்படி இருக்கும் பொழுது இப்ப கஞ்சிப்பான இம்ரான் எல்லாம் வந்து ஒரு போதைப் பொருள் கடத்தக்கூடிய ட்ரக் டிராபிக்கராக இருக்காங்க. மற்றது வந்து இந்த ஆர்கனைஸ் கிரைம் இஷ்யூஸ் எல்லாம் வந்து இவங்க மேல தான் வந்து இதாகுது. இவங்க தான் வந்து சில திட்டமிட்ட குற்ற செயல்களுக்கு வந்து தொடர்ந்து காரணமா இருக்காங்க. எங்கேயோ இருந்து ஒரு விஷயத்தை முடிக்க சொல்லி கொடுக்குறாங்க, எங்கேயோ இருந்து போட்டு தள்ளுறாங்க ஒருத்தர். இதுக்கெல்லாம் ஒரு தலைவராக வந்து இந்த கஞ்சிப்பான இம்ரான் இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் கஞ்சிப்பான இம்ரான் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதோட சேர்த்து இந்த கிளப் வசந்தோட மர்டர்ல கூட அவர் மேல வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த மர்டர் தொடர்பாக. சோ இப்படியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்துல தான் இது ஒரு சீரியஸான விஷயமாக வந்து இங்க போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள், அதாவது போதைப் பொருள் வச்சிருக்கிறவங்க, போதைப் பொருள் தொடர்பான பிசினஸ் பண்ணி சொத்து சேர்த்தவங்க, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. இப்படிப்பட்ட ஆட்களுக்கும் குற்றங்களுக்கும் வந்து மரண தண்டனை வழங்குவது குறித்து இன்னைக்கு ஜனாதிபதி அவர்களுடைய செயலகத்துல ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனை வந்து நடத்தி இருக்காங்க. ஜனாதிபதி ஏகேடி தலைமையில மத தலைவர்கள் உட்பட, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உட்பட, போலீஸ்மா அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவர்கள், மிக முக்கியமான தலைகள் எல்லாம்
கலந்துக்கிட்டு இந்த நாட்டுல வந்து போதைப் பொருள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சீரழிக்குது. தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையை மட்டும் கிடையாது, சுற்றுலாவில இருந்து நம்ம நாட்டோட பொருளாதாரத்துல இருந்து நம்ம நாட்டோட எல்லா விஷயத்திலயும் வந்து இந்த போதைப் பொருள் தலை போடுறதுனால மிகப்பெரிய இஷ்யூஸ் நம்ம நாட்டுக்கு ஏற்பட போகுது. ஸோ இப்படியான பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் எப்படி நம்ம தீர்வு வழங்குறது? முழு நாடும் ஒன்றாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் வந்து இவங்க வந்து செஞ்சு ஒவ்வொரு நாளும் ஆட்களை பிடிச்சாலும் ஒவ்வொரு நாளும் வந்து போதைப் பொருட்களை கைப்பற்றினாலும் நம்ம நாட்டில் போதைப் பொருட்களுக்கு வந்து குறைச்சலே கிடையாது. ஆனாலும் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இப்படியான ஒரு தண்டனை கொடுத்தால் நன்றாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சேர்ந்து. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டால் இது ஒரு நல்ல விஷயம், கொடுத்தால் நல்லது அப்படின்னு தான் நான் சொல்வேன். அந்த புகைப்படங்கள் வந்து இன்னைக்கு வெளியாகி இருந்தது. இப்படி இருக்கும் பொழுதுதான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் அவர்களை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிணையிலையும் வந்துட்டாரு. இந்த சிறைச்சாலை விவகாரம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது லாஸ்ட் ஆகஸ்ட் 3 சாகர காரியவசம் அவர்கள் சொன்னது என்னன்னா, இப்போ பொலிஸ்மா அதிபர் வந்து ஒருத்தர் தன்னைத்தானே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டாரு, பழைய பொலிஸ்மா அதிபர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தரை பதவியை விட்டு நீக்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொலிஸ்மா அதிபராக இருந்த ஒருத்தருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. அடுத்து இருக்க போற பொலிஸ்மா அதிபரை ரோட்ல வேணாலும் அடிச்சு கொள்வாங்க, அப்படி நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் மேல கேஸை போட்டிருக்காங்க. இது ஒரு பொலிஸ்மா அதிபருக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற மாதிரி இவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் போயிருக்காரு. போனதுக்கு அப்புறம் அவரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கடுவல நீதவான் அருண புத்ததாஸ் அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கார் அவர் பிணையில வந்து விடுவிப்பதற்காக. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் பெருமதியான 2 சரீர பிணை, வெளிநாட்டு பயண தடை வந்து விதிச்சு இன்னைக்கு வந்து அவரை வந்து விடுவிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுல குற்றப்புலனாய்வு பணியகம் வந்து விசாரணைகளை வந்து தொடங்கி இருந்தாங்க. அவர் அப்படி பேசினதுக்கு அப்புறமா இவர் ஏன் அப்படி பேசினாரு, நிஜமா அப்படி பேசினாரா, என்னதான் இவர் வந்து அப்படி பேசினாலும் அப்படி பேசியிருக்க கூடாது. ஒரு பொலிஸ்மா அதிபர், இப்போ இருக்கக்கூடிய ஒரு பொலிஸ்மா அதிபருக்கு இப்படி வேணாலும் நடக்கலாம்னு சொல்றாரு, ஒருவேளை மிரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விசாரிச்சு கடைசியில அவர் இன்னைக்கு வந்து பெயில வந்து விட்டுருக்காங்க. வார்த்தைகளை நம்ம பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேசணும் அப்படிங்கிறது வந்து சாகர காரியவசம் அப்படிங்கிற ஒரு நபரினுடைய சில விஷயம். சாகர மட்டும் இல்ல, ஞானசார தேரர்ல இருந்து நிறைய பேர் சில நேரம் வந்து ஒரு ஃப்ளோல கோ வித் ஃப்ளோ மாதிரி அப்படியே பேசிட்டே போயிடுவாங்க. சில வார்த்தைகள் வந்து ரொம்ப அச்சுறுத்தல் விடுக்கக்கூடியதாக, மிரட்டல் விடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுதான் சாகர் அவர்களுக்கும் நடந்துச்சு. ஸோ அவர் வந்து பெயில வந்துட்டாரு. இந்த விஷயங்களை சொல்வதற்காக மாத்திரம்தான் நான் இன்னைக்கு வந்து செய்திகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம நாட்டில் வந்து நம்ம வந்து ஒழுங்கா உழைச்சி, நேர் வழியில போய் உழைச்சி, நேர்மையா உழைச்சி, வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்ச காசே சில நேரத்துல வந்து நம்மளை விட்டு போகும். அவ்வளோ ஈஸியாக போகாது. ஆனால் குறுக்கு வழியில் நம்ம போதைப் பொருள் மூலமாக சம்பாரிச்சு சொத்துக்களை சேர்த்து நம்ம ஒரு பெரிய பணக்காரன் ஆகினாலும் அதுக்கு வந்து நிம்மதியில்லாத லைஃப் தான் நமக்கு கிடைக்கும். எப்போ என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சருக்குள்ளே நம்ம நாட்டினுடைய ஒரு சில மக்கள், ஒரு சில ஆட்கள் வந்து போயிட்டுருக்காங்களோ அப்படிங்கிற மிகப்பெரிய டவுட்ஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ போதைப் பொருள் மூலமாக, போதைப் பொருளை விற்று பிஸ்னஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் சொத்துக்களை சம்பாரிச்சிருந்தாலும் அது கூட நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை மூலமாக ஜனாதிபதி எடுக்க போகிற மிகப்பெரிய முடிவு வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நல்ல விஷயம் நான் எதை எடுத்தாலும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க.